ஏதி இருப்ப மீன்காரி, இங்கே இவ்வளவு குளிர் அடிச்சிட்டு கிடக்கு. உனக்கு ஏசி ரூம் கேக்குதா? ஏசி ரூமே ஓசில கிடைச்சா ஏசியும் கேப்பா பாசியும் கேப்பா. ஏக்கா இது பெரிய ஹோட்டல்க்கா, எல்லா ரூம்லயும் ஏசி இருக்கும், தேவனா போட்டுக்கலாம். ஏலே நீ வாய் மூடிட்டு இரு. இங்க பாரு மீன்காரி, உனக்கு ரூம் வேணா ரூபா கொடு. வானரி நம்மளுக்குள்ள எதுக்கு வானரி ரூபா? கார்ல எப்படி எல்லாரும் ஒண்ணா வந்தோமோ அது மாதிரி உங்க ரூம்ல ஒண்ணா இருந்துக்கிடியா? என்னது எங்க ரூம்ல ஒண்ணா இருந்துக்கிடுவியா? ஆமா, நீங்க தானே இங்கிலீஷ் சத்து டூருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாங்க வேற எங்க போவோம்? குடுமி ஆர்த்தி கார் டயர்ல போட்டு நசுக்கி விடு நசுக்கி. பேதி இருப்ப குடுமிகாரி, நான் உன்னை டூருக்கு வாங்கி கூப்பிட்டேன். நீங்க தானே இந்த டூர் பிளான் பண்ணீங்க. பிளான் பண்ணி வாட்ட வந்து சொன்னா கிளம்ப நீ. இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து முதல் முறையா இந்த டூரை பிளான் பண்ணது நீங்க தானே. உங்களால தான் எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு. அதனால தான் நாங்களும் பஸ் பிடிச்சு வந்தோம். இப்போ ரூம்லாம் போட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு சேர்த்து சேகர ஒரு ரூம் போட சொல்லுங்க. ஆமா வானரி, எனக்கு என் மாவளுக்கு ஒரு ரூம் போட சொல்லுங்க. சீல்பா மாவளுக்கு ஒரு ரூம் போட சொல்லுங்க. அப்படியே மொட்டை எனக்கு ஒரு ரூம், செல்லம்மாக்கு காவுதாவுக்கு ஒரு ரூம், மொத்தம் 4 ரூம் தனித்தனியா போட சொல்லுங்க வானரி. நாங்க எதுக்கு உங்களுக்கு ரூம் போட்டு தரணும்? உங்களுக்கு தேவைன்னா போய் ரூம் என்னன்னு கேளுங்க, தருவாவே. பஸ் டிக்கெட்டுக்கு தான் என் தம்பி தலையில மிளகா அரைச்சிருக்கிய. இதுக்கு அவன் தலையில மிளகா அரைச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஒத்த பைசா தர மாட்டா, நீங்களே தேவைன்னா ரூம் போட்டுக்கிடுங்க. ஏக்கா பாவம்க்கா, அவங்கிட்ட காசு இல்ல, நம்மளே ரூம் போட்டு கொடுத்துருவோம். காசு இல்லைன்னா எதுக்குல டூருக்கு கிளம்பி வரணும்? இருக்கிறவியல் இல்லாதபட்டவியலுக்கு செய்வியன் தான். இருக்கவியே இல்லாதவட்டவங்களுக்கு ஒரு நேரம் சோறு வேணா கொடுக்கலாம். ஹோட்டல்ல ரூம்லாம் போட்டு கொடுக்க முடியாது. போ, உனக்கு ரூம் தேவைன்னா நீனே போய் போட்டுக்க. என்னமோ நீ நான் டூருக்கு கூட்டு வந்த மாதிரி என்ன ரூம் போட்டு தான் கேட்க. சிகர் ஏக்கா பாவம்க்கா, ஒரே ஒரு ரூம் அது போட்டு கொடுத்துருவோம், எல்லாரும் தங்கிட்டு போட்டோம். ஒரு ரூம்ல பத்தாது, மொட்டை அண்ணனுக்கும் கௌதம்க்கும் தனியா ஒரு ரூம் போட்டுரு சிகர். அவிய 2 பேரும் ஜென்ஸ், அவிய இருக்க ரூம்ல நாங்க எப்படி தங்குறது? லேடிஸ்க்குள்ள தனியா ஒரு ரூம் போட்டுரு. நீ எதுக்கு மொட்டையெல்லாம் கூட்டிட்டு வந்த குடுமி? வானரி சாமிபில கூட்டிட்டு வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா வானரி, நம்மலாம் டூர் போனோம்னு கேள்விப்பட்டோனே அண்ணி ரொம்ப ஆசைப்பட்டாவே. அதனால நான் தான் காசு போட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் அண்ணனுக்கு. ஓஹோ, உங்களுக்கு ஓசி டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கு. இதுல உன் நொண்ணனுக்கு நீ டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்தவளுக்கு சனியனை தூக்கி பனியன்ல விட்ட கதையா தான் இருக்கு. இங்க பாரு மீன்காரி, நீ தானே உன் அண்ணனை கூட்டிட்டு வந்த, நீனே ரூம் போட்டு கொடு. நாங்களே யாருக்கும் போட்டு தர முடியாது. நாங்களே என் பிள்ளையில ஆசை விட்டு கேட்டுச்சேன்னு பிளான் போட்டு நாங்க டூருக்கு வந்திருக்கோம். இதுல பாட்டியல் வேற 2 இருக்கு. என் மாமியார், என் புருஷன், நாத்தனார் வேற இருக்காவ, என் தம்பி இருக்கான். எங்களுக்கே 2 ரூம் தேவைப்படும். இதுல உங்களுக்கு வேற நாங்க போடணுமா? உங்களுக்கு இப்படி நாங்க ரூம் போட்டு தருவோம்னு ஆசை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தீங்களா? சிகர் என்ன இதெல்லாம்? ஏய், நான் பேசி இருக்கேன் உங்ககிட்ட. என் தம்பிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நாங்க சேகரை நம்பி தான் வந்தோம். ஆமா, நம்பி வருவாரு. ஏலே, இவ்வளவு நீ டூருக்கு வா, நான் உன்னை பாத்துக்கிட்டேன்னு சொன்னியா? இல்லக்கா, நம்ம கார்ல இடம் இல்லல்ல, அதனால பஸ்ல டிக்கெட் போட்டு தரேன், டூருக்கு வா சாமின்னு சொன்னேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம தான கார்ல பாத்துக்கிடணும். பாவம் ஊட்டி வேற ரொம்ப குளிருது. ஒரே ஒரு ரூம் மட்டும் போட்டு கொடுத்துருவோம்க்கா. சிசாண்டி, அங்க வந்த பிறகு காசு தந்துருவீல்ல? தந்துருவே சேகர் தம்பி. பாக்கா, காசுல தந்துருவாவே. ஒரே ஒரு ரூம் மட்டும் போட்டு கொடுப்போம்க்கா. ஏலே, டூருக்கு போகணும்னு ஆசை இருக்கவியே காசெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ரூம் போட்டுட்டு வந்து உட்காரணும். நம்மள நம்பிலாம் இங்க வரப்படாது. இது ஒரு தடவை இல்ல, ஒரு தடவை இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு தடவை டூருக்கு நான் கூட்டிட்டு போனேன். நானே எல்லாத்தையும் செலவும் பண்ணிருக்கேன். ஊர்ல வந்து ரூபாய் தரேன், ஊர்ல வந்து ரூபாய் தரேன்ட்டு ஒருத்தி கூட இது வரைக்கும் தந்தது கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும். யாருக்கும் ரூம் எடுத்து கொடுக்க கூடாது, யாரையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல நீ போட்டு கொடுத்த 6 டிக்கெட்டுக்கு ரூபாய் வாங்கிக்க பாரு. நாங்க 2 பேரும் தான் பாதியிலே இறங்கிட்டோம்ல, அதுக்கு எப்படி ரூபால தர முடியும்? ஆமா, பாதியில இறங்கி அப்படியே காட்டுக்குள்ள பயணம் போயிட்டியே. நாங்க தானே கூட்டி வந்து விட்டுருக்கு. ஒழுங்கு மரியாதை 2 பேரும் டிக்கெட் காசு எடுங்க. சிகர், எங்களுக்கு சேர்த்து ரூம் போட முடியுமா முடியாதா? முடியாது. என் தம்பிட்ட என்ன கேள்வி? நானே சொல்லியேன், ரூம் போட முடியாது முடியாது முடியாது. வானரி, அப்ப நாங்க எங்க வானரி போய் தங்குவோம்? எங்கேயா போய் தங்கு. வானரி, என் மாவ வயசு பிள்ளை வானரி. நான் சாமி பிள்ளை வயசு பிள்ளை. இதுவரை வச்சுட்டு இந்த தெரியாத ஊர்ல நாங்க எங்க போய் தங்குவோம்? உங்களை நம்பி தானே வந்தோம் வானரி. மீன்காரி, என்னை நம்பி வாணி நான் உன்னை கூப்பிட்டேன். அன்னைக்கு டூருக்கு வரையலான்னு கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்? உன்னை நான் வாணியும் சொல்லல போனியும் சொல்லல, எங்க கூட கூட்டிட்டு வர முடியாதுன்னு தான் சொன்னேன். நீயே ஆளை திரட்டிட்டு ஓடி வந்துட்டு இப்ப ரூம் போட்டுதான்னு கேட்டா என்ன அர்த்தம்? மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்க சொல்லிவிட்டேன். நானே ஒரு 4 நாள் நிம்மதியா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன் டூருக்கு. இதுக்கு மேல என் நிம்மதியை குலைக்க மாதிரி எவ்வளவு வந்தா கொண்ட பறந்துறான். தம்பி சேகரி, நீ வா, ரூம் இருக்கான்னு கேப்பான். ஏக்கா, உங்களுக்கு அவியல் வலுக்குல போட முடியாது, போ சொல்லு. நீ வா, நம்ம உள்ள போவோம்.
புசாண்டி இப்போ நம்ம என்ன பண்றது புசாண்டி? எனக்கும் தெரியலமா, வெளிய வேற இப்படி குளிருது. ரூம் இல்லாம வெளிய எப்படி தங்க முடியும்? சேகர் தம்பி சொன்னாருன்னு சொன்ன உடனே தான் நானும் நம்பிக்கையா கிளம்பி வந்தேன். சேகர் டிக்கெட்டுக்கு மட்டும் தான் நம்பிக்கையா சொன்னோம் புசாண்டி. போறதுக்கும் அதே மாதிரி சேகரே டிக்கெட் போட்டுருவான். ஆனா இப்ப தங்குறதுக்கும் திங்குறதுக்கும் தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்கன வச்சே சொல்லியிருந்தா நான் எப்படியா ரூபாயை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பேன். இல்லனா இந்த டூருக்கே கிளம்பி இருக்க மாட்டேன். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேமேமா. நான் வானர் ரவியல் இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை புசாண்டி. சேகர் ஊருக்கு அப்படி போட்டு தந்துருவான்னு நினைச்சேன். அவைய வேற ரொம்ப கோபப்படி. அவ இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு எப்படியாவது சேகர்ட்ட நான் தனியா பேசி ஒரு ரூம் போட சொல்லிடுறேன். சரிம்மா. இப்ப எங்க போய் தங்க? அவி 5 பேர்த்தையும் வேற வர சொல்லிட்டோமே. புசாண்டி பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா ஏதாவது பார்க்கு, ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி எங்காவது போய் படுப்போமா? அதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்குமா. தெரியாத ஊர்ல அங்க எங்க எல்லாம் போய் படுக்காண்ட. இங்க தானே ஓனர் கார் நிக்குது. இதுக்கு முன்னாடியே எல்லாரும் படுத்துக்கிடுவோம். என்ன சொல்றே புசாண்டி? ஆமாமா, இங்கனே படுத்துக்கிடுவோம். அப்பதான் காலையில எங்க போறாவே எங்க வராவே நம்மளுக்கு தெரியும். பின்னாடியே போலாம். சாரி புசாண்டி, இதுவும் கரெக்ட் தான். அதெல்லாம் வர சொல்லிட்டு நம்ம இப்படியே காருக்கு முன்னாடியே படுத்துக்கிடுவோம். அதான் நல்லது. சரிம்மா. எப்பூ வணக்கம் பூ. வணக்கம் மேடம். வாட் யூ வாண்ட்? எங்களுக்கு ரூம் வேணும் பூ. ஃபேமிலியா சிங்கிளா மேடம்? ஃபேமிலி தான், ஃபேமிலி தான். நான் என் ஹஸ்பண்ட், மை 2 children. இது என்னோட பிரதர். எங்க எல்லாருக்கும் ஒரு ரூம். ஓகே மேடம். மொத்தம் 5 பேரா மேடம்? ஆமா ஆமா. பிறவி என்ன ரூம் வேணும்? அது யாருக்கு மேடம்? சிங்கிளா இல்ல ஃபேமிலியா? அதுவும் ஒரு ஃபேமிலி தான். மை ஹஸ்பண்ட் அம்மா ஃபேமிலி. வாட் மேடம்? மாமியார் மாமியார். மை மாமியார், மை நாத்தனார், மை 2 பார்ட்டிஸ். அவி 4 பேருக்கு தனியா ஒரு ரூம் வேணும். ஓகே மேடம். ஒரு ரூமோட வாடகை 5000 ருபீஸ் மேடம். 2 ரூமுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். ஏய் அம்மா, 10,000மா? நான் எங்க வீட எத்தனை ரூம் வச்சு கட்டி விட்டுருக்கேன். அதுக்கு ஒரு மாசத்துக்கே 10,000 ரூபாய் வாடகை வாங்கியது கிடையாது. அது என்ன நீங்க ஒரு நாளைக்கு 10,000 சொல்றீங்க? மேடம் இங்க அப்படிதான் மேடம். இது சாதாரண ஹோட்டல் கிடையாது, லக்ஸூரியான ஹோட்டல். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபுட்டு உங்க ரூம்க்கே வந்துடும். அது மட்டும் இல்ல, இங்க ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. நீங்க வந்து உட்காந்து சாப்பிடலாம். அப்படியே சாப்பாடுலாம் சேர்ந்து வந்துருமா? நோ மேடம், நீங்க அதுக்கு தனியா பே பண்ணணும். பிறவி இருக்காது, இது கூட சேர்த்து சொல்றியே? மேடம் இது வந்து லக்ஸூரியான ஹோட்டல் மேடம். என்ன ஃபுட் வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரூம் நல்லா சூப்பரா ஸ்பேசியஸா இருக்கும். நீங்க 5 பேர் 6 பேர் தங்குறதுக்கு போதுமான அளவா இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணாலும் நாங்க பெட்டு போட்டு தருவோம் மேடம். உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பாத்ரூம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஹோட்டல் அளவுக்கு பாத்ரூம் இருக்காது. ஏன் பாத்ரூம்ல பெட் போட்டு வச்சிருப்பீங்களா? நோ மேடம், அதுவும் லக்ஸூரியா இருக்கும். போய் பார்த்தா தான் தெரியும். எதுக்கறதால லச்சூரி லச்சூரிங்கறியே? என்னதான் அந்த லச்சூரி? அக்கூசு பரவல என்ன லச்சூரி வேண்டி கிடக்கு? மேடம் ஹோட்டல் பாத்ரூம்ல நீங்க படுத்துட்டே குளிக்கலாம் மேடம். படுத்துட்டு எது குளிக்கணும்? மேடம் டப் இருக்கு மேடம், நீங்க படுத்துட்டே குளிக்கலாம். ஷவர் இருக்கு, நீங்க நின்னுட்டும் குளிக்கலாம். எங்க வீட்ல கூட தான் ஷவர் இருக்கு. அதெல்லாம் என்ன லச்சூரின்னு சொன்னனாக்கா? மேடம் உங்க வீட்ல இருக்க மாதிரி இங்க இருக்காது மேடம். இங்க வேற மாதிரி இருக்கும். சோ கடவுளே, நாளை ஒரு பக்கெட்டும் ஒரு கப்பும் பட்டாலே குளிச்சிட்டு வந்துருவேன். இதுல படுத்துட்டு குளிக்கலாம், நின்னுட்டு குளிக்கலாம். நீ கக்கூசுக்கு ஒரே விளம்பரமா தான் இருக்கு. மேடம் நீங்க குளிக்கிறதுக்கு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணா கூட உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அவ்வளவு நேரம் கூட நீங்க என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். சோ கடவுளே, அங்க என்ன சுத்தி பார்க்க வரவே? என்ஜாய் பண்ணிட்டு கிடக்கு. நாங்களே இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். நீ என்னடான்னா பாத்ரூமையே 2 மணி நேரம் சுத்திட்டு கிடன்னா அதுலயே சுத்திட்டு ஊருக்கு போண்டி நம்மளுக்கு. ஊட்டிக்கு டூருக்கு வந்தோம் சொல்லக்கு பதிலா பாத்ரூமை சுத்தி பார்க்க வந்தோம் சொல்லணும். மேடம் எங்க ஹோட்டல்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதுக்கு மேல யூஸ் பண்றது உங்களோட விருப்பம். சரி ஒரு 2000 ரூபாய் பாத்துக்கிடுங்க போதும். நாங்க ரொம்ப எல்லாம் குளிக்க மாட்டோம். என் பிள்ளைகளுக்கு மொத்தத்துல ஒரு 4 கப்பு தான் ஊத்துவேன். 2 கப்பு தண்ணி ஊத்திட்டு சொத்தோல சோப்பர் ஆயிட்டு பிறகு 2 கப்பு ஊத்தி விடுவேன். கக்கூசுக்கு காலையில ஒரு தடவை தான் போவேன். நானும் அப்படிதான், என் புருஷன் அப்படிதான், என் பிள்ளைகளும் அப்படிதான். நாங்க ரொம்ப நேரம்ல நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரம் இந்த பாத்ரூம்ல கிடக்க மாட்டோம். ரூம்ல கூட ராத்திரி மட்டும் தான் தங்குவோம். காலையில புள்ளா சுத்தி பார்க்க ஓடிடுவோம். இது கேட்க 5000 ஒரு 2000 போடுங்க போதும். நோ மேடம், எங்களோட ரூல்ஸ் இப்படிதான்.
1 டேக்கு கன்ஃபார்மாக 5000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். இதை விட கம்மியாக வேணும்னா வேற ஹோட்டல் பாருங்க. இல்ல தம்பி சேகரி, ரொம்ப ரூபா சொல்லியாவல, வேற ஹோட்டலுக்கு போவா. ஏக்கா எங்க போனாலும் இப்படிதான் இருக்கும். இந்த ராத்திரி நேரத்துல வேற எங்கக்கா போய் ஹோட்டல் தேடி அலையிறது? அது மட்டும் இல்லாம நான் இந்த ஹோட்டல் பத்தி விசாரிச்சேன், ரொம்ப நல்ல ஹோட்டல்க்கா. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன், நல்லா சேஃபா இருக்கலாம். நம்ம வீட்ல வேற சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கு, அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்கே தங்குவோம்க்கா. இல்ல ரூபா என்னமோ சாதாரணமா நமக்கு வரமே சொல்லாத. ஒரு நாளைக்கு 5000 ரூபா சொல்லியாவே. அது மட்டுமே நம்ம 7 நாள் தங்க போறோம். 2 ரூமுக்கே 70000 கொடுக்க வேண்டியிருக்கோல. ஏக்கா பாத்துக்கலாம்க்கா, மாமா எவ்வளவு நாள் புக் பண்ணி சொன்னாவே. அவர் சொல்லுவாரு, ஒரு வருத்தம் தெரியாத மனுஷன். 70000 கொண்டு போனா அரப்பவன் தங்க வாங்கிடலாம். இதுல சாப்பாடு வேற இருக்கு, அதுக்கு எத்தனை லட்சம் வரப்போதோ. எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ரூம்லயே கொட்டணுமா? வேற ஹோட்டல் பார்க்கல, வா தம்பி சேகரி. ஏக்கா இந்த நேரத்துல ஹோட்டல் தேடி அலைய முடியாதுக்கா, இங்கே தங்கலாம்க்கா. இல்ல அப்படின்னு அந்த பையன்ட்ட கம்மியா போட சொல்லு. ஏனே 2 ரூம் எடுக்கல, கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கனே. சாரி சார், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், ஒரே அமௌண்ட் தான். வேணா மேனேஜர்கிட்ட பேசுங்க, 10% டிஸ்கவுண்ட் மட்டும் பண்ணி தருவாரு. அதுவும் நீங்கள் காலி பண்ணுற அன்னைக்கு தான். ஏக்கா 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கக்கா. இங்கே ரூம் போடலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. போட்டு தோலை, சொன்ன கேட்கவா போறேன். 70000 இந்த ஹோட்டல்ல கொண்டு போடு. என்ன ரூம் போட்டாச்சே இல்ல, இன்னும் போட்டுட்டு தான் கிடக்குறியா? எவ்வளவு நேரம் தான் அந்த காருக்குள்ளே உட்கார்ந்து கிடக்க? அடே இதோ போட போறேன். எவ்வளவு என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருந்தோம். சீக்கிரம் பாருங்க, போய் பார்த்து வாரங்கண்ணா. எனக்கு என் மகனுக்கு மகளுக்கு மட்டும் தனியா ஒரு ரூம் போடுங்க. ஆமா போடுவா, உங்க மகனுக்கு உங்களுக்கும் தனியா ரூம் போடுவாவ. என் புருஷன் என் கூட தான் இருப்பாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் இருக்கு. அப்போ 2 பொம்பளைகள் மட்டும் தனியாவே தங்க சொல்றியா? எதுக்கு 2 பொம்பளைகள் மட்டும் தனியா போய் தங்கணும்? என்ன 2 கிழவியில உங்க கூட தான் தங்கம். கேளவியல. ஆமா, எங்க பாட்டி 2 பேரையும் உங்க ரூம்ல தான் தங்க வைக்க போறேன். நாங்க 5 பேரும் ஒரு ரூம்ல தங்கிக்கிடியோம். இது நல்ல கதையா இருக்கே. அதுவ கூடலாம் என்னால தங்க முடியாது. எப்ப பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு பேசிட்டு கிடக்குதுவே, பாட்டு பாடிட்டு கிடக்குதுவே. நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் உறக்கமே வரும். அதுவ கூடலாம் எனக்கு சேர்த்து போடாதே. எனக்கு என் மவனுக்கு மட்டும் தனியா போடு. ஆமா, ஆளுக்கு ஒரு ரூம் தனித்தனியா போடுவாவ. வேணா ஒரு 50000 தாங்க, உங்களுக்கு தனியா போடுவோம். எல்லாத்துக்கும் என் மவன் தானே உனக்கே ரூபா தரேன். அதுக்கு எவ்வளவு போட முடியுமோ அதுதான் போட்டிருக்கு. இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எல்லாம் போட முடியாது. வேணும்னா நீங்க 50000 தாங்க, தனியா போட்டுருவோம். ஏல ரூமை புக் பண்ணிட்டு வா போவோம். சரிக்கா, மாணிக்க என்ன வேற 2 ரூம் போட சொன்னாவே. அவைகளுக்கு சேர்த்து மொத்தமா 4 ரூம் புக் பண்ணிட்டுமா? பண்ணி நாம என் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். சரிக்கா. இனி 4 ரூம் ஒரே ஃப்ளோர்ல போட்டுருங்கனே. ஓகே சார். அந்த கேளவியல் கூட எப்படி ஒண்ணா தங்குறது? கார்ல வரும்போதே ஒரே தொல்லையால இருந்து, அதுவ கூட ஒரு வாரம் எப்படி ஒரே ரூம்ல தங்குறது? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்ன பண்ணலாம்? அம்மா நீ பஸ் மிஸ் பண்ணிட்டானோன்னு நான் எவ்வளவு தெரியுமா கவலைப்பட்டேன். இவ்வளவு நேரம் வரையும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏதுக்குமா கஷ்டப்படணும்? நான் அந்த சேகர் தம்பி வண்டியில வந்துட்டேன்ல. இருந்தாலும் நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. என்ன இப்படி எல்லாம் பண்ணாத. என்னமா செய்யறது? எல்லாம் இயற்கை. சாமிமா நல்ல வேலை நீ பார்த்துட்டேம்மா. இப்பதான் அம்மைக்கு நிம்மதியா இருக்கு. நீ ஏம்மா பஸ்ஸை விட்டு இறங்குனா? உனக்கு ஏதோ ஆயமா? நம்ம ரொம்ப தவிச்சு போயிட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகலம்மா, நான் சேகர் வண்டியில வந்துட்டேன்ல. அது மட்டும் இல்லாம நான் சேகர் கூட வந்தேம்மா. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்குமா சொல்லு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சேகர் தம்பி பக்கத்துலயே உட்கார்ந்து வந்தா? இல்லம்மா, டிக்கில தான் உட்கார்ந்துட்டு வந்தேன். இருந்தாலும் 2 பேரும் ஒரே கார்ல வந்தோம்ல, அந்த சந்தோஷம். சரிம்மா, இந்த ஹோட்டல்லே சேகர் தம்பி ரூம் போட்டிருக்கு. அந்த கொட்டமே அம்மா கேக்குறா. சேகர் ரூம்லாம் போடக்கூடாதுன்னு வண்ண ரவியல் சொல்லிட்டா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்